பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். குடும்பங்கள் ஏன் சீர்கெட்டு போகிறது? ஒரு சாதாரண மருத்துவச்சிகள் குடும்பம் தழைக்கும்படி செய்தார். ஏன் இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளே அநேக நேரங்களில் நாம் சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்ன? உங்கள் வேதத்தை பாருங்கள். ஒரு குடும்பத்தை இன்னொரு குடும்பத்தை கூட பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுத்துக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் விசுவாசிகளின் பட்டியலில் அத்தனை பேரையும் அங்கே எழுதியிருக்கு. அதில் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை குறித்து தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஆகையினால உங்கள் வேதம் எங்கே இருந்தாலும் தயவுசெய்து கையில் எடுத்து எபிரேயர் 11:7 எல்லாம் திருப்பீங்களா? அல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவே, இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவரே துமில்லும் நாளையும் மாறாதவர். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவரே துமில்லும் நாளை என்றும் மாறாதவர். நான் வாடி மகிழ்ந்திடுவே, இயேசுவை துதித்திடுவே. நான் வாடி மகிழ்ந்திடுவே, இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். வேதத்தை எல்லாரும் எடுத்திருப்பீங்க. எபிரேயர் 11:7 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. அநேகருக்கு நான் மட்டும் போனா போதுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நானும் என் வீட்டாருமோ என்ன செய்யணும்? அந்த எண்ணம் வரணும். நோவாவுக்கு இருந்துச்சு. காணாத ஒன்றை குறித்து அவனுக்கு சொன்னார். அது வரைக்கும் அவன் பார்த்ததே கிடையாது. தேவ எச்சரிப்பை பெற்றான். அது மட்டும் இல்ல, பயபக்தி உள்ளவனாகி. பயபக்தினா என்னது? பயம்னா என்ன? பக்தினா என்ன? யாக்கோபு 1:27 சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாமல் தன்னை காத்து கொள்ளுகிறதுமே. ஏன்னா நம்ம போறது எங்க போறோம்? கரை திரை அற்ற பரிசுத்தனோடு, கரை திரை அற்ற பரிசுத்தனோடு ஏழையா பொன்னேதியில் உலாவிடுவே, ஏழையா பொன்னேதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
எனக்கு அன்பானவர்களே, கரைத்திரை அற்றவர்களாய் கிறிஸ்துவுடனே நாம் என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தினாலே தற்காலத்தில் காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்படி பேழையில வந்த ஒருத்தன் தான் தேவ எச்சரிப்பை பெற்றது. அவன் தான் பயபக்தி உள்ளவனா நடந்தவன் தான், விசுவாசத்தினால நின்றவன் அவன் தான். ஆனா கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? 7ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. மிக அழகா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 7:1. நமக்கு ஆண்டவர் நல்லா எழுதி வச்சுட்டு போயிட்டார். அத்தனை நம்ம படிக்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஒருத்தன் இருந்தனால அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். இன்னைக்கு சோறு வடிக்கும்போது குக்கர் வந்துச்சுங்க, நாங்கள் பதம் பார்க்கறது இல்லைம்பிங்க, விசிலைத்தான் பார்க்குறோம்பிங்க. ஏன்னா 3வது விசில் விட்டால் கொஞ்சம் வேகாமல் இருக்கு, 4வது விசில் விட்டால் கொஞ்சம் குழஞ்சி நிற்கும். அதனால் விசிலை பார்க்குறோம். ஆனால் பழமொழி மாறாது. சோறு தான். ஒருவான சோத்துக்கு ஒரே சோறு தான் பதம். நசுக்கி பார்ப்பாங்க, அது வெந்துருச்சா. எனக்கு நோவா ஒருத்தன் தான் விசுவாசத்தினாலே காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய் தன் குடும்பத்தை ரட்சிக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். கர்த்தர் அந்த நோக்கத்துக்கு அவன் வீட்டார் அனைவரோடும் கூட பேழைக்குள் பிரவேசித்தார்கள். வரப்போகிற அழிவுக்கு அந்த பிள்ளைகள் யாரும் அழியலை. நீங்களும் நான் என்ன செய்யணும்? எல்லாரும் போய் சேரணும். ஒருவரும் அழிந்து போகவில்லை, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவாலே 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 பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு எல்லாமே இயேசு, இயேசு இயேசு. பரலோகம் ஐயா பரலோகம், அந்த பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அப்பா ஒருவரும் ஐயா ஒருவரும் அழித்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஒருத்தன் தான் விசுவாசத்தில் நின்றான். எந்த இடத்துலையாவது மனைவி வந்து கூட வேலை செய்யும் போது பக்கத்தில் நின்றதாக இந்த வேதத்தில் இருக்கா? இல்லை. 120 வருஷம் அவன் என்ன செஞ்சான்? பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தான். இதோ என்ன செய்ய போறாரு? கர்த்தர் அக்கிரமத்தின் மீதியினால ஜலப்பிரளயத்தினால அழிக்க போறார். அதுதான் அவனுடைய பிரசங்கமும். யாராவது கேட்டாங்களா? கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பேரை பேழைக்குள்ளே கொடுத்துருப்பாரு. யாரும் கேட்கல. ஒருவேளை அவன் பிள்ளைகள் கூட கேட்டதாக இந்த வேதத்தில் எழுதப்படலை. விசுவாசத்தினாலே தற்கால காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான், பயபக்தி உள்ளவனான தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை கட்டினான். ஆனால் அந்த பேழைக்குள்ளே எத்தனை இருந்தாங்க? நோவா, அவனுடைய மனைவி, 3 மருமக, 3 மகன், மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். அந்த 8 பேர் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள்.
இன்றைக்கு நாமளும் இந்த பேழைக்குள்ளே வந்திருக்கோம். வரும் முன்னாடி பரவாயில்ல, வந்த பிறகு எப்படி இருக்கிறோம்? எனக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம்? அநேக நேரங்களில் தாவீதுக்கு இதே தப்பு இருந்துச்சு. தாவீதுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அம்னோன் செய்கிற தப்பை தட்டி கேட்க முடியலை. அம்னோன் செய்த உங்களுக்கு தெரியும், 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் தன் சகோதரி என்று தெரிந்தும் அவளை வரவழைச்சி ஏமாற்றி நோய் இருக்கிற மாதிரி நாடகம் போட்டு அவளை கூட்டு வந்து சாப்பாடு வெளியே வச்சு கொடுக்கப்படாது, உள்ளே வந்து கொடுன்னு சொல்லி உள்ளே போய் அவளை பலவந்தமாக படுத்தி கற்பழித்தான். வேலைக்காரனை வச்சு வெளியே பிடிச்சி தள்ளுனான். அவள் தலையில் சாம்பலை போட்டுட்டு கண்ணீர் விட்டு அழுதா. ஆனால் அது யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். ஆனால் அவனை கூப்பிட்டு இப்படி செய்கிறது நல்லதுன்னு சொன்னானா? எனக்கு அன்பானவர்களே, தன் பிள்ளைகளை அடக்க தெரியணும். நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கோம்? இன்றைக்கி ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது சொல்லுவாங்கள்ல, எங்கள் வீட்டில் பொண்ணை எப்படி வளர்த்துருக்கோம் தெரியுமா, என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் தெரியுமா, எங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளா இல்லை மகளாக நடந்துக்குவா, எல்லாரையும் பார்த்துக்குவா, உங்களையும் பார்த்துக்குவா, இப்படி சொல்கிறவங்கள பொண்ணு கொடுக்கும்போது இன்றைக்கி பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? இன்றைக்கி குடும்பங்கள் சீர்கட்டு போவதற்கு விசாரிக்கணும். இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே விசாரிக்கிறதில்லை. கணவன் இன்னைக்கு மனைவி சாப்பிடாட்டா, ஆமாம் அவன் சாப்பிடாட்டா கிடக்கா, பசி வந்தால் எந்திரிச்சு சாப்பிடுவான். ஒரு பழமொழி சொல்லிடுவான், குதிரையும் ஒரு நாள் புல்லு திங்குங்க, ஏன் கவலைப்படுறியம்மா. எனக்கு கண்பானுள்ளே அன்னால சாப்பிடாமல் இருக்கிறான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 7வது 8வது வசனத்தில் பார்க்கிறோம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். சரி, இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் இருப்பாள். எத்தனை வீட்டில் மனைவி சாப்பிட்டாளான்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? ஆனால் புருஷன் சாப்பிட்டானா இல்லையான்னு நினைக்கிற மனைவிகள் உண்டு, ஒத்துக்கிறேன். சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிற பெண்களையும் பார்த்துருக்கிறேன். ராத்திரி அவர் பிந்தி வந்தாலும் சரி 2 பேரும் சேர்ந்து சாப்பிட உட்காந்துருப்பாங்க. ஆனால் எந்த புருஷனாவது மனைவி சாப்பிட நம்ம சாப்பிடாம வந்துருக்கேன்னா, இவர் வீட்டில் கடையில் சாப்பிட்டோன்னு சொல்லுவார், நான் வரும்போதே சாப்பிட்டேன், நீ வேணால் சாப்பிட்டுக்க. சிலர் ஃபோன் இப்போ வந்துச்சு, செல்ஃபோன் சொல்லிடுவாங்க. முந்தி காலத்தில் அதுவும் இல்லை, வந்தப்புறம் சொல்லுவார், அது வரைக்கும் அவன் காத்திருந்தா அப்புறம் போய் சாப்பிடுவான். அவன் கேட்குறான், விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான்? அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இதுல மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து. அது என்ன தேவ பக்தியாய் விசாரித்துனா என்னது? சாதாரணமாக சாப்பிட்டியா, குளிச்சியா, தண்ணி மாதிரியா, துணி எடுத்தியா, எல்லாம் முக்கியம் விசாரிக்கிறோம். அதனால் தேவ பக்தியாய் காலையில் கேட்கணும், இன்னைக்கு ஜெபித்தீங்களா, இன்னைக்கு வேதம் வாசித்தீங்களா, ஏன்னா வேதத்தை தியானிக்கணும். ஏன்னா வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம்பராதே என் மகனே. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம்பராதே என் மகனே.
அவங்கெல்லாம் மனப்பாட வசனம் சொல்லட்டும் சோறு போட மாட்டாங்க. நான் படிக்கிற இடத்துல அப்படி தான் இருந்துச்சு. நான் படித்த இவ்வளோக்கு பாளையங்கோட்டை பிளைண்ட் ஸ்கூல். காலையில் வசனம் சொல்லணும், மனப்பாட வசனம் சொல்லி கொடுப்பாங்க. முதல் நாள் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு வந்து என்ன செய்யணும், ஜபத்தில் சொல்லணும். இல்லைன்னா அன்றைக்கி என்ன கிடையாது, இந்த காலத்தை மாதிரி டீ காப்பி கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 10 படிக்கிற வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு காப்பி குடிச்சது கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் வளர்ந்தோம். எங்களுக்கு விளையாட்டு வச்சா கூட நீராறு தண்ணியும் கருப்பட்டியும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா காப்பிங்கிறத நாங்கள் என்னைக்காவது மருந்துக்கு வந்த மாதிரி அன்னைக்கு போய் பார்ப்போம். அப்படி இருந்த நாட்கள். எனக்கு கண்பாருடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காம விட்டுறக்கூடாது. ஈசாக்க ஆபிரகாம் பிடிப்பு வளர்த்துருந்தான். கட்டை எடுத்துகிட்டு போகிறான், கத்தி எடுத்துகிட்டு போகிறான், நெருப்பு எடுத்துகிட்டு போகிறான், ஆடை கூட்டிகிட்டு போகல. அவன் சொல்கிறான், அப்பா கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் ஆடை எங்கே இருக்குது, கத்தர் பார்த்துக்கோ. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கேட்கல. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். இங்கே 1 தீமோத்தேயு 5:4 மிக அழகாக வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? விதவையானவளுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், பேர பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியா விசாரிக்கணும். இன்னைக்கு காலையில வசனம் படிச்சியா, ஒப்பிக்க வேண்டிய வசனத்தை படிச்சியா, பைபிள் வாசிச்சியா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியா, இதை விசாரிக்கணும். நம்ம பிள்ளைகிட்ட இதை கேட்குறோமா, என்னைக்காவது சாப்பிட்டியான்னு கேட்போம். பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அங்கேருந்து வந்து ஜக் அண்ட் ஜில் அண்ட் வென்ட் அப் த ஹில் பிள்ளை சொல்லும், டு ஃபெச் அ ஃபெயில் ஆஃப் வாட்டர். உடனே எவ்வளோ என்ன படிச்சிருக்கு, அடேங்க அப்பா. இன்னும் கொஞ்சம் பிள்ளைகிட்ட சொல்ல, இந்த புசிக்கட் வேர் ஹேட் யூ பீன், ஐ பீன் டு லண்டன் டு லுக் அட் த குயின். பிள்ளை சொல்லணும்னா என்ன அருமையாக பிள்ளை படிக்குது. என்னைக்காவது ஜெபம் பண்ணுனியா? எனக்கு கண்பார்வையை ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்காரு? கோழி தன் குஞ்சுகளை கொட்டி சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை கொட்டி சேர்ப்பது போல பூமி அழைக்கிறார், இவன் தந்த ரட்சகன். பூமி அழைக்கிறார், இவன் தந்த ரட்சகன். சாக்கு போக்கு சொல்லாம் ஜல்தியாய் ஓடியும், சாக்கு போக்கு சொல்லாதே ஜல்தியாய் ஓடியும், காக்கும் சட்டைகளின் கண்டடைவாய் ரட்சிப்பு, காக்கும் சட்டைகளின் கண்டடைவாய் ரட்சிப்பு. தினமும் செவிப்பதாலும் வேதம் வாசிப்பதால், தினமும் செவிப்பதால் வாசிப்பதால், திட்டமாய் சட்டைகளின் கீழிருப்பாய், திட்டம் சட்டைகளின் கீழிருப்பாய். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஆண்டவர் நம்மளை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. வாப்பா வாப்பா என் அண்டைக்கு வந்துரு, வருவாயா உனக்கு வாழ்வு தருவேங்கிற அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிள்ளைகளும் போய் சேரணும்ல. இங்கே தேவ பக்தியாய் விசாரிக்கணும். அதோட நிப்பாட்டல. திரும்ப வாசிங்க 1 தீமோத்தேயு 5:4. ஒரு விதவைகளுக்கு பிள்ளையோ பேர பிள்ளைகளோ இருந்தால் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் பெற்றார் செய்த நன்மைகள். அதென்ன பெற்றார் செய்த நன்மை? பெற்ற தகப்பனும் தாய் எப்படி தூக்கி வளர்ந்துருப்பாங்க. 10 மாதம் சுமந்து பெற்றவ தாய், அதோட வேற என்ன செய்யணும்? குளிக்க போனால் சுமந்துட்டு போய், துணி துவைக்க போனால் சுமந்துட்டு போய், சோறு வடித்தா வயிற்றில் சுமந்து, ஏன் ஈவன் ரெஸ்ட் ரூம் போனால் கூட அங்கேயும் அந்த வயிற்றில் பாரத்தோடு தான் 10 மாதம் சுமந்திருந்து. முதல் மாதம் உடல்லாம் மெலிஞ்சு போகுது, 2ஆம் மாதம் முகமது வெளுக்கு, 3ஆம் மாதம் முகமது வெளுக்கு, 4ஆம் மாதம் நடந்தால் கூட இழைக்கும். அப்போ அந்த சுமையை இறக்கி வைக்காம நடந்தாலே அந்த பெற்றார் செய்த நன்மைகளுக்கு நாம் என்ன நன்மை செய்திருக்கிறோம்? பதில் நன்மை செய்ய இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அறிஞ்சிருக்கீங்க? அதை வாசிங்க. பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். முதல்ல அதை படிச்சிருக்கணும் பிள்ளைங்க. எங்கள் அப்பா வயசு காலத்தில் இருந்தா என்ன, போனா என்ன, அப்படி இல்லை. அன்னைக்கு ஒரு அம்மா கூப்பிட்டு வேதனைப்படுறாங்க. 2 மாதம் வந்தான் பிரதர் லீவில். யாருமா? என் மூத்த பையன்.
சரி வந்தாரா, பரவாயில்ல, வந்தா என்னம்மா உங்களை பார்த்தாரா? அதுதானே சொல்ல வரேன். 2 மாதம் வந்தா மாமியார் வீட்டில் கடைசி வரைக்கும் தினம் போய் இருந்தான். ஒரு நாள், எப்பா என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. மம்மி இப்போ டைம் இல்லை, அடுத்த ட்ரிப் வரும்போது உங்களை பார்க்குறேன். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய நீ அள்ளி கொடுக்க வேண்டாம். அவங்க கண்ணீர் வடிக்காமல் வைக்க கற்றுக்கிறோமா? எனக்கு அன்பார்களை சிலர் பார்த்தீங்கன்னா, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைப்பா. ஆனால் எத்தனை பேர் தகப்பன் தாயை கனம் பண்ணுகிறோம்? யாத்ராம 20:12 படி உன் தகப்பனை தாயையும் கனம் பண்ணாதான் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். அநேக நேரம் அதுதான் தெரியலை. இந்த ஏலியின் குடும்பத்தில் இன்னொரு காரியம் எனக்கு முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் அந்த ஒரு காரியத்தை மட்டும் லேசாக சொல்லிட்டு ஜெயிக்க போகிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதிநிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம், ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவிர்த்தியாவது இல்லை. ஏன்னா முந்தி காலத்துல பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு போனால் அதுக்கு பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டா அதுலேருந்து உடனே நேர இளைப்பாத ஸ்தலத்துக்கு வந்துடலாம். தகப்பன் தாய் செத்து போயிருந்தாலும் சரி, அதுக்கு விலை கொடுத்து பாவச்சீட்டு வாங்கினா அந்த காசு உண்டியலில் போய் டிங் அப்படின்னு விழுந்தா போதும். உடனே அங்கே உத்தரிக்கிற ஸ்தலத்துலேருந்து தவி எங்கே வந்துடுவார்? இளைப்பாத ஸ்தலத்துக்கு வந்துடுவார். அதான் மார்ட்டின் லூதர் சொன்னார், ரத்தத்தினால தான்ப்பா, பணத்தினால இல்லைன்னார். அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால தான் ப்ராட்டஸ்டன்ட்னு ஒரு இயக்கமே உருவானது. நீங்கள் சரித்திரம் படிச்சிருந்தா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளே சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்ல பிள்ளைகளை அடக்கி வளர்க்கணும். அது மட்டும் இல்லை, 2வது காரியம், திரும்ப அந்த 14ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது காரியம், பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய பிள்ளைகள் அறியணும். 3வது காரியம் இங்கே அழகாக எழுதியிருக்கார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாகவே ஆகல. அதனால அந்த குடும்பத்து மேல சாபம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எங்கள் சபையோ ஐஸ்வர்யவான்கள் சபை, 2 கண்ணு தெரியாத மக்கள் வந்து எப்போமா டைம் இருந்தால் பாருங்கள். இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே வாரம் வேன் அனுப்பி தான் வாடகைக்கு எடுத்து தான் கூட்டிகிட்டு வரோம். இவங்களை ஒரு நாள் கூட நான் சாப்பிட வைக்காமல், உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, இவர்களுக்கு ஏதாவது நன்மைகளை செய்ய கர்த்தர் உங்களை ஏவினால் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ கட்டுமான பணின்னு அப்படியே இருக்குது. பார்வையற்ற மக்களுக்காக இன்னொரு அறகட்டை கூட முடியாமல் உட்காந்துருக்கிறோம். நீங்களும் வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினா தான் கட்டாயம். திரும்ப சொல்ல கட்டாயம் யாரும் இல்லை. நீங்கள் கேட்பீங்க, எப்படி வருதா நாங்கள் தொடர்புள்ள தூரத்தில் இருக்கோம். இதில் 2 நம்பர் வந்துகிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நான் கணக்கு வைக்கிறதுக்கு வழி உண்டானா என்கிட்ட ஃபோனில் கேளுங்க, உங்களுக்கு அந்த நம்பர் தரேன். நீங்கள் அதன் வழியாக தொடர்பு கொண்டு உங்கள் ஆதார் எண்ணும் ஃபேன் எண்ணு அனுப்புங்கன்னா உங்களுக்கு அதற்கான காரியங்களை செய்வேன்னா அரசு சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆகையினாலே உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, எந்தெந்த குடும்பத்திற்குள்ளே கண்ணீர் வடிக்கிற மனைவிகள் உண்டு, கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிற தாய்மார் உண்டு, தகப்பன்மார் உண்டு. தன் பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு ஐயா தவறிப்போன, மறந்து போன தன் பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வினாலே பிள்ளைகளை அடக்காமல் வளர்த்து ஒரு நாள் தவற விட்டு விடாதபடிக்கு, அதே சமயத்தில் பிள்ளைகள் பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொள்ள
இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. அவருடைய பிள்ளைகள், தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் நல்ல தேர்வு எழுத உதவி செய்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம், சமாதானத்தை கொடுங்க. ஆதியிலிருந்து அன்பை கொடுங்க. வியாதி படுக்கையில் இருக்கிற முதியோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இருக்கிற அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த உபவாச நாட்களிலே ஐயோ எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா, விடுதலை வராதா என்று தன் படுக்கையிலிருந்து புலம்பிக் கொடுக்கிற ஒவ்வொருடைய புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் மாற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.